ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் பார்த்த மாதிரியே தெரியும். டிமார்ட் தான் வந்திருக்கோம். ஸோ டிமார்ட்டில் நம்ம அடுத்த 2 மாதத்துக்கு ஆன க்ராசரிஸ்லாம் நம்ம போயிட்டு வாங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிற டிமார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்பேடுலேருந்து பூந்தமல்லி அந்த ஹைவேயில் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம மதுரை வாயெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் குன்றத்தூர் போகிற வழியில் இருக்கிற அந்த டிமார்ட் தான். ஸோ பூந்தமல்லி நியர் இருக்கும். ஸோ இந்த டிமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ராலி வந்துட்டு உள்ளே நம்மளால் வாங்கவே முடியாது. வெளியில் யாராவது வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க பொருள் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கும்போது வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி தான் வாங்க முடியுங்க ட்ராலி. ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் வரும். ஸோ நம்மளும் வந்துட்டு ட்ராலியை வந்துட்டு அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு பேகெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம ட்ராலி வாங்கினதுமே மகிழன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான் அந்த ட்ராலியில் உட்காந்துட்டு போகிறதுக்காக. ஸோ எப்பவும் போல் எல்லா பொருள்லையுமே டிமார்ட்டில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனதுமே நம்ம வந்துட்டு டிமார்ட் கவர் எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம வந்துட்டு பருப்பு, அப்புறம் அரிசி, மற்றபடி இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இங்கே லூஸில், அதாவது இவங்க வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, எவ்வளோ கிலோ வேணுமோ அதை வந்துட்டு நம்மளே எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுப்போம். இங்கே வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நோ வரிஸ். அப்படியே இங்கே காலியாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக நம்மளும் வந்துட்டு எல்லாமே தேவையான பொருள் எவ்வளோ வேணும், எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம இப்போ எல்லாமே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு வேர்க்கடலை, வரமிளகா, கோதுமை, அதாவது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோதுமை அரைக்காமல் இருக்கும் இல்லையா அந்த கோதுமை, அப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை, வெல்லம், பனங்கற்கண்டு இது எல்லாமே வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே வாங்கிட்டு இந்த மாதிரி லூஸில் வாங்குகிற பொருளுக்கு மட்டும் நம்ம பில் பண்ணிடணும். பில் பண்ணி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நம்ம பில் பண்ணுற இடத்துல போய் கொடுக்கணும். ஸ்டிக்கர் ஒட்டாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அது பில் பண்ண மாட்டாங்க. அங்கே பில்லிங் செக்ஷனில் அது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எடுத்து அந்த லூஸில் உள்ள பொருள் எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த பில் ஒட்டிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சால்ட் ஐட்டம்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட்டு சால்ட்டு, பிங்க் சால்ட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சால்ட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் கோதுமை மாவு ஒரு 5 கிலோ கோதுமை மாவும் பாக்கெட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஸ்பைசஸ்க்கு மாறிட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பைசஸ் தான் இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஏலக்காய் வந்துட்டு டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. 200 ரூபா இருக்குது 200 கிராமே. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டிமார்ட் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட் ப்ராடக்டாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப 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 ட்ரஸ்டபுளான ஒரு, நான் எனக்கு யூஸ் பண்ண வாட்டி நான் சொல்கிறேன், எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே 100% நேச்சுரல் ஆர்கானிக்காக இருக்குது. ஸோ நான் அந்த வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். மகிழன் வந்துட்டு அந்த ட்ராலியில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ராகி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் நூடுல்ஸ், அதாவது அந்த ஆர்கானிக்காக ஒரு நூடுல்ஸ் வரும் இல்லையா அந்த நூடுல்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அன்ஆர்கானிக்காக போனோம் அப்படின்னா பாஸ்தா, நூடுல்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜாம்ஸு, அப்புறம் வந்துட்டு சாஸஸ்ஸு, ஊறுகாய் இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணும், இப்போ ப்ரெட்டெல்லாம் நம்மளுக்கு தம்பி கொடுக்கலான்னா இந்த நெட்டலெல்லாம் போட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அப்புறம் ப்ரெட்டில் ஜாம் தடவி கொடுப்போம். ஸோ நமக்கு வந்துட்டு ஊறுகாய் எப்போவுமே சாப்பாட்டுக்கு நாங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுனால அந்த ஊறுகாவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு தெரியும்ல எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு 10% buy 1 get 1. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா 25%, 30%, 50% வரைக்குமே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம்.
ஸோ வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே ட்ராலியில் வச்சா மகிழன் வந்துட்டு ரொம்ப நாட்டித்தனம், அதில் ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு கிசான் டப்பாவை எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆயில் கேனில் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எனக்கு ஆன்லைன் ரேட்டும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ரூ. 732 ரூ. 2 தான் வித்தியாசம் ஆன்லைனுக்கும் டிமார்ட்டுக்கும். அண்ட் தென் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ ஆயில் வாங்கிட்டு இங்கே நன்னாரி வந்துட்டு சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க நன்னாரியில். ஏன்னா இது வந்துட்டு சம்மர் சீசன்ன்றதுனால கூல்ட்ரிங்க்ஸ்க்கு இங்கே நிறைய வந்துட்டு ஷோ பண்ணியிருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டான இடத்துல தான் இருக்கும், அவ்வளோவா ஆஃபர்ஸ் இருக்காது. பட் வந்துட்டு இப்போ இங்கே சர்பத்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் வந்துட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர், எல்லாமே 75% ஆஃபர் போட்டிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஸ்லைஸு, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, 7 அப்பு, ஃப்ரூட்டி, இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே இருந்துச்சு. எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. 63%, இது எல்லாமே 63 ஒன்லி, 25 ஆஃப், இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போயிட்டோம். டாய்லெட் ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு நிறையா வாங்க வேண்டியது இல்லை இந்த மாதம். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே என்ன எடுப்போம், பன்னீர், கேர்டு, அப்புறம் வந்துட்டு யோகர்ட்டு, ஸ்ட்ராபெரி யோகர்ட், இந்த மாதிரி ஃப்ளேவர்டு யோகர்ட்லாம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. சீஸ்லாம் இங்கே நிறைய வேறு பிராண்டில் வந்துட்டு இங்கே அழகாக ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வந்துட்டு சிப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம வந்துட்டு இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்குல இருக்கும்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வந்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ நமக்கே இங்கே என்ன பிடிக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இங்கே பன்னீர் எடுப்போம், யோகர்ட் எடுப்போம், அது விட்டால் கேர்டு எடுப்போம். இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு மகிழன் டேடாக்கும் ஷூஸு, செப்பல் எடுக்கலான்னு போனோம். ரொம்ப ஓவர் கூட்டமாக இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இங்கே மக்களாக போய் எடுக்கிறதுனால ரொம்ப கச்சாமுச்சான ஒரு பேர் இருந்தால் ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. மகிழனுக்கு இந்த செப்பல் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. ஒரே நான் யூஸ்வலாக போட்டுக்கிற மாதிரி செப்பல் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு இந்த கிளாஸு, பிளேட்ஸ்லாம் எடுத்தால் அதெல்லாம் வந்துட்டு நான் கவர் பண்ண முடியல. கொஞ்சம் ஓவர் கூட்டமாகிடுச்சு ஈவினிங் ஆனதுனால. ஸோ அவ்வளோதான், நம்ம பில்லிங் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் நான் என்னென்னலாம் எடுத்தேன், என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.